ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு இந்த மாதிரி கர்ட் ரைஸ் ஆக்கி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சாதத்தை நல்லா ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/4 லிட்டர் பசும்பால் எடுத்து நல்லா காய்ச்சி சாதத்தோடு நல்லா பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீட்டு தயிர், அப்படி இல்லாட்டி நீங்கள் கடையில் கூட தயிர் வாங்கிக்கலாம், அதையும் போட்டு நல்லா பிசைங்க. உப்பு நீங்கள் கரெக்டான அளவு போடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட போனால் டேஸ்ட் இருக்காது. மல்லித்தலை, இஞ்சி, துருவின இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு சாதத்தோடு நல்லா பிசைஞ்சிருங்க. இதெல்லாம் ஒரு சைடு போய் தங்கிடும், அதனால் நீங்கள் ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. ஆனால் நீங்கள் பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா நீங்கள் பிசைங்கன்னா உங்களுக்கு பெரட்டை ஈஸியாக இருக்கும். நீங்கள் சமைச்ச பாத்திரத்துலேயே நீங்கள் இது பண்ண வேணாம். அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பட்டை மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டை மிளகாய் போட்டு அதையும் லைட்டாக கொஞ்சம் செவக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கடைசியில் கருவேப்பிலை போட்டுருங்க. முதலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கருகி போயிடும். கருவேப்பிலை போட்டு அப்புறம் சாதத்தில் போட்டு அதையும் நல்லா பிரட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகான சுவையான தயிர் சாதம் கிடைக்கும். மாதுளப்பழம் போட்டாலும் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நாங்கள் மாதுளப்பழமும் போட்டு சாதத்து மேலே வச்சு சமைக்கிறோம். சில குழந்தைக்கெலாம் மாதுளப்பழம் பிடிக்காது, அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்.